மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு பிற்பகல் 3 மணி அளவில் செல்லவிருந்த ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய பயணமானது திடீரென்று ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். சுந்தர், ஆளுநருடைய பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க? புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் உலக புகழ்பெற்ற குகை ஓவியங்கள், அதாவது அஜந்தா எல்லோரா ஓவியங்களுக்கு இணையாக கருதப்படும் குகை ஓவியங்கள் இங்கு உள்ளது. இதனை பார்வையிடுவதற்காக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இன்று மாலை 3 மணிக்கு புதுக்கோட்டைக்கு வருகை தருவதாக உள்ளார். ஏற்கனவே நேற்று நாகை மாவட்டத்துக்கு சென்று இன்று காரைக்குடிக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு விட்டு அதை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு மாலை 3 மணிக்கு அவர் வருவதாக இருந்தது. பாதுகாப்பு பணிகளாக தொடர்ந்து மாவட்ட காவல்துறையானது செய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து நிர்வாக காரணங்களால் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் அவர்களின் வருகையானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இன்று காலை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் கருப்பு கொடி போராட்டமானது நடைபெற்றது. கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழக ஆளுநரின் வருகையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் அவர்களின் வருகையானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.